ரகசிய திட்டம் போட்ட எடப்பாடி, அதிர்ச்சியில் அரசியல் கட்சிகள். இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய அதிமுக சம்பந்தமான அனைத்து விதமான அரசியல் தகவலையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுறதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. நமது அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் ரகசியமாக நிறைய திட்டங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறார், நிறைய திட்டங்களை வகுத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிக மிக ஒரு முக்கியமான ஒரு தேர்தல். இப்போ நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறனால தான் யாருமே பெருசாக ஒன்றும் கவனிக்கல. அதுவே அதிமுகவில் பிரச்சனை என்பது வராததுக்கு ஒரு காரணமாக இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இதே சட்டமன்ற தேர்தலாக இருந்திருந்தால் அதிமுக இப்படி தோல்வியை மட்டும் தழுவி இருந்தால் கண்டிப்பாக அது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொண்டு வந்திருக்கும். இந்நேரம் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து இறக்கப்பட்டிருப்பார் அப்படிங்கிற எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதே நிலைமை 2026 நீடித்து விடக்கூடாது. எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கண்டிப்பாக ஆட்சி அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் ரகசியமாக நிறைய திட்டங்களை போட்டுக் கொண்டிருக்கிறார். இப்போ நமது தமிழகத்துடைய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இந்தியாவிலே கிடையாது. அவர் லண்டனுக்கு அரசியலுக்காண்டி படிக்க போயிருக்கிறார். அவர் அதற்கு முன்னாடி பேசக்கூடிய விஷயங்கள் பேசினதுக்கு பூராமே அதுவும் எடப்பாடி பழனிசாமியை பற்றி பேசின விவாதங்கள் பூரா நம்ம அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கு. இதற்கு அடுத்து ஒரு 3 மாத காலங்கள் தமிழகத்திலே பாஜகவுடைய மாநில தலைவர் இல்லாமல் தான் பாஜக நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த சமயம் பார்த்துதான் அதிமுகவுடன் கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அனைவருமே ஆலோசனை பண்றாங்க. அதிமுக பாஜக கூட்டணி என்பது வைத்தால் 2026 கண்டிப்பாக ஜெயிப்பார்கள் அப்படிங்கிறது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இப்ப அப்படித்தான் 2 பேருமே கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தூதுவிடக்கூடிய வேளையில் பாஜக இறங்கி இருக்கிறது. அதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதை பற்றின ஒரு செய்தியாளர் சந்திப்பில் எடப்பாடி பழனிசாமி என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, அதிமுக பாஜக கூட்டணி குறித்து எந்த விளக்கங்களையும் பல முறை அழைத்திருக்கிறோம். மீண்டும் அதே விஷயத்தை பேசிக் கொண்டிருப்பதற்கு அவசியம் என்பது கிடையாது அப்படின்னு சொல்லி தகவலை சொல்லியிருக்கிறார். நாங்கள் எவ்வளவு விளக்கம் கொடுத்தாலும் சிலர் மீண்டும் மீண்டும் அதை கேட்க விரும்புகிறார்கள். இது பொருத்தமற்றது என்றிருக்கிறார். அதிமுக பாஜக கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டுள்ளது என்ற ஊடகங்களுக்கு அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். 3வது முறையாக அரைத்தமாவையே அரைக்க வேண்டாம் எனவும் எந்த தேர்தல் வந்தாலும் அதிமுக தனித்தன்மையுடன் சந்திக்க தயார் என்று கூறியிருக்கிறார். இதற்கான அனைத்து பிளான் மற்றும் செயல்திட்டங்கள் தயார் நிலையில் உள்ளது எனவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். எப்போது தேர்தல் வந்தாலும் மக்கள் ஆதரவை நம்பிக்கையுடன் எதிர்கொள்வோம் என்றிருக்கிறார். இது கூட்டணி பிரச்சனைகளால் இக்கட்சியின் வளர்ச்சிக்கு இடையூறு ஏற்படுத்தாது அப்படிங்கிற தகவலையும் சொன்னார் எடப்பாடி பழனிசாமி. எதிர்வரும் நாட்களில் கூட்டணி தொடர் பேச்சுவார்த்தைகள் எவ்வாறு உருவாகும் என்பதை கட்சியில் செயல்திறன் மற்றும் பொதுவான இலக்குகளை அடிப்படையாக கொண்டு முடிவு செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆக மொத்தத்தில் அதிமுக பாஜக கூட்டணி என்பது மட்டும் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு ஆணித்தனமா எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டார் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தேர்தல் நாளைக்கே வந்தாலும் சந்திப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும் அதே போல அதிமுகவும் நிறைய திட்டங்கள் கைவசம் வச்சிருக்கோம் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்கிறார். பொறுத்து பார்க்கலாம் அடுத்து நடக்க போகிறது அப்படிங்கிறத. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.